கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனை, முதல் ஆராதனை நமக்கு காலை 6 மணிக்கு நமக்கு ஆரம்பமாகிறது. சில நேரங்கள் வாசிக்கிறவர்கள் சற்று அவர்கள் வருவதற்கு தாமதமாகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் நாம் தாமதமாக அல்ல, ஆராதனைக்கு முன்னதாகவே நாம் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய அந்த மகிமையிலே நாம் இருப்போமானால் அந்த ஆராதனை தொடக்கம் முதல் ஒவ்வொரு பகுதியும் அந்த அபிஷேகம், அந்த மகிமை உங்களை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். காரணம், வாசிக்கிறவர்கள் வெகு தூரத்திலிருந்து வருகிறார்கள். ஆகவே அவர்கள் சற்று தாமதமாய் வருதுனால தான் கொஞ்சம் அந்த டைம் நம்ம கொஞ்சம் தாமதமாகுது. ஆகவே ஆராதனை லேட்டாக தானே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம யாரும் தாமதமாய் வர வேண்டாம். முன்னதாகவே ஒரு 5-10 நிமிடங்கள் முன்னதாகவே வந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது என்பது அது நமக்கு பேரானந்தத்தை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அந்த மகிமையிலே வந்து அமர்ந்திருப்பது என்பது கர்த்தருடைய ஆவியானவரை அதை நாம் கனப்படுத்துறதுக்கு ஏதுவாக ஒன்றாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய மக்கள் சற்று துரிதமாய் நாம் அந்த ஆராதனைக்கு நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறபடினாலே இவைகளை உங்களுடைய பிரோஜனத்திற்காக சபை ஊழியனாக இதை உங்கள் நடுவிலே அன்பாக இதை நான் அறிவிக்கிறேன். நீங்கள் வருத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் திருச்சபைக்கு அவர் கற்றுத்தரவும் போதிக்கவும் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கிறவருமாகவும் இருக்கிறார். ஆகவே சில நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு பிரசங்கமாக வரலாம், சில நேரங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உபதேசங்களாக அதை கொண்டு வரலாம், சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதனையாக அவர் நமக்கு கொண்டு வரலாம், சில நேரங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வேண்டியதை நமக்கு கற்றும் கொடுக்கலாம். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசும்படியாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய மக்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய நாமத்தை தொடர்ந்து அவருடைய வார்த்தை கூடாக கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. எடுத்துக்கொள்வோம் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். Mark's Gospel chapter 7 verses 1 to 9. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் வேத வசனங்களுக்கு நேராக உங்களோட கவனங்களை கொண்டு போங்க. என்றால் இவைகளிலிருந்து சில காரியங்கள் கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். மார்க் காஸ்பல் சாப்டர் 7 1 to 9. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். எருசலேமில் இருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையில் இருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறே அநேக ஆசரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேத பாரகரும் அவரை நோக்கி,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களால் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது என்றார். தேவனுடைய ஜனமே, வாசித்த இந்த 9 வசனங்கள் சில காரியங்கள் நீங்கள் படிக்கும் போதே, நீங்கள் கவனிக்கும் போதே நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இவைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை நமக்கு முன் வைத்து அவர் பேசுகிறார். அது என்ன? இந்த நாட்களில் திருச்சபை, அப்படி என்றால் விசுவாசிகளாகிய நம்மை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். விசுவாசிகளாகிய நாம், கர்த்தருடைய ஜனமாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம், அவரால் அழைக்கும் பட்டிருக்கிற நாம், அவரால் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களாகிய நாம், இந்த நாட்களில் அவருடைய நடத்துதலுக்குள்ளாக, அவருடைய நடத்துதலின்படி அவருடைய ஜனம் போக வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் முன்வைக்கிறார். His people, his children will be led by him. அவருடைய பிள்ளைகள் அவருக்குள்ளாக நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நன்கு நாம் அறிந்திருக்கிற ஒரு செய்தி, இஸ்ரேல் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகளை நாம் பார்க்கும்போது அடுத்தது என்ன வேண்டுமானாலும் உலகத்திலே நடக்க ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உலகம் மிக கவனமாக பார்த்து அந்த இஸ்ரேல் நாட்டிற்கு நேராக தங்களுடைய கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த நாட்களை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய ஜனமாக்கிய நாம் இந்த நாட்கள், இந்த காலங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது, அவருடைய நம்முடைய தேவனாக்கிய கர்த்தருடைய நடத்துதலின்படியாக நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். That means, are you led by him? அப்படி என்றால் நீங்கள் அவருக்குள் நடத்தப்படுகிறீர்களா? அவருடைய நடத்துதலின்படி. யோவான் 2 நம்ம பார்க்கிறோம் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு கல்யாண விருந்திலே திராட்சரசம் குறைந்து போகிறது. வேலையாட்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள். சொன்னபோது அவர்கள் போய் சொல்லுகிறார்கள் அவரிடத்திலே. அவர் சொல்லுகிறார், இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று. இந்த வார்த்தை கேட்டு அவர்கள் திரும்பி வந்த உடனே அவர்களிடத்துல சொல்றாங்க, நீங்க அவர்கிட்டே போங்க, அவர் என்ன சொல்றாரோ
அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு அனுப்புறாங்க அவங்கள. எதை நமக்கு அது உணர்த்துகிறதுனா, அவர் சொல்லி நாம் போகும்போது அங்கே நம்ம பார்க்கிறோம் அந்த சம்பவத்தில் முடிவில் அந்த விருந்திலே கலந்து கொண்டவர்கள் இனிதான் அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறவர்கள் அல்ல, அந்த திராட்சை ரசத்தை முன்னமே ஒரு முறை குடித்தவர்கள் சொல்றாங்க, இதை இவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்தீங்க, இவ்வளவு நேரம் எங்க இருந்தது, நாங்கள் குடித்த அந்த முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் இது மிக ருசி உள்ளதாக இருந்தது. கர்த்தருடைய நடத்துதலின்படி ஒரு கர்த்தருடைய ஜனம், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு ஏற்றவாறு அவருடைய நடத்துதலின்படி அவர் நடத்துகிறபடி போவார்களானால் அவர்களுடைய வாழ்க்கை ருசி உள்ளதாக இருக்கும். எத்தனை பேர் அதை ஆமீன் என்று சொல்றீங்க? ஏன்னா அவர் நடத்தும் போது அங்க ருசிதான் இருக்குமே தவிர கசப்பு இருக்காது. ருசிதான் இருக்குமே தவிர டேஸ்ட் இல்லாம ருசி இல்லாம இருக்காது. ஏன் அப்படின்னா he is a very good shepherd. வேதம் சொல்லுகிறது அவர் நல்ல மேய்ப்பன். யோவான் மிக அழகாய் சொல்லுகிறான், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை, தன் ஜீவனையே கொடுத்து நம் ஆண்டவருடைய வழி நடத்துதல். அப்ப அது எப்படி இருக்கும்? உங்களுக்காக, திருச்சபைக்காக தம் ஜீவனையே பொருட்படுத்தாமல் தம் ஜீவனை கொடுத்தவர் அவர் நம்மை நடத்துவாரானால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? தான் பக்தன் சொல்லுகிறான், அதை ருசித்த மனுஷன் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க? ருசித்து பாருங்க. Let's taste and see that the Lord is good. Because why? He is a shepherd. He is tested. That's why he says, let's taste and see that the Lord is good. சொன்னவர் யார் தெரியுமா? அவர் ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்த்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொல்றான், என் வாழ்க்கையில அவர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருந்தார், நான் ருசித்தேன். ஆகவே உங்களுக்கு சொல்றேன், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அது எப்போ நம்ம ருசிக்க முடியும்? எந்த சூழ்நிலை, எந்த காலத்துல, எந்த வேளையில எப்போ நம்ம அவரை ருசிக்க முடியும்? அவர் நம்மை நடத்தும் போது, அவருடைய நடத்துதலின்படி நாம் போகிற வேளையிலே அதை நாம் ருசிக்க முடியும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நாம் வாசித்த இந்த வேத பகுதியின் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். இங்கே நாம் பார்த்த இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறதை நம்ம பார்த்தோம். எருசலேமில் இருந்து பரிசேயரும் வேத பாரகரில் சிலரும் யார்கிட்ட வர்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர்றாங்க. அவர் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கே ஒரு கூட்டம் ஒரு பக்கம் போகும், இன்னும் ஒரு கூட்டம் இவர்களும் போவாங்க. எங்க போனாலும் ஒரு கூட்டம் அவருடைய சத்தத்தில் வருகிற அந்த வார்த்தையை ஆவலாய், வாஞ்சையாய், ஆசையாய் போன ஒரு கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் போச்சு. அது என்னன்னா, அவர் பேசுகிறதுல எல்லாம் இல்லாவிட்டால் அவர் கூட இருக்கிறவெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே போன ஒரு கூட்டம். அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பார்க்கிறோம் பாருங்க, அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு காரியத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க அதை படிக்கும் போதே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, பாரம்பரியம், ட்ரெடிஷனல், பாரம்பரியமான ஒரு காரியம். அப்படின்னா என்ன? அவர்கள் செய்கிறது, அவர்களுடைய முன்னோர் செய்தது, அவர்களுடைய முன்னோர் செய்தது, அவர்கள் முன்னோர்கள் செய்தது, அவர்கள் முன்னோர்கள் செய்தது.
அப்படியே சந்ததி சந்ததியாக முன்னோர்கள் செய்து வந்து கற்றுக் கொடுத்து வந்து செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. பாரம்பரியமான ஒரு காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே முன்வைக்கிறாங்க. என்னன்னா, சீஷர்கள் அந்த பாரம்பரியத்தை மீறிவிட்டார்கள் என்று ஒரு காரியம். அது என்ன என்ற காரியத்தெல்லாம் நம்ம வாசிச்சோம். திரும்பவும் நீங்கள் வீட்டிலே அதை நீங்கள் வாசியுங்கள். அப்ப இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் வந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பதில் என்னவாக இருந்தது என்று பார்த்தால், அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்க நம்ம பார்த்த இடத்துல 6ஆம் வசனத்துல அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார். யாரை குறித்து சொல்றா தெரியுங்களா? யார் வந்து அவரிடத்துல பாரம்பரியத்தை பற்றி பேசுறாங்களோ, இவர்கள் பாரம்பரியத்தை மீறிவிட்டார்கள் என்று யார் வந்து சொல்றாங்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் மறைமுகமாக ஒரு காரியத்தை சொல்றாரு. அவங்க பாரம்பரியமான ஒரு காரியத்துல பாரம்பரியத்தை செய்து கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? வேதம் சொல்லுது, தங்கள் உதடுகளினால், from the lips they honor, but their heart is too far. உதடுகள்ல கனம் பண்றாங்க, இருதயம் எங்க இருக்கா? சொல்லுங்களேன், இருதயம் எங்க இருக்கா? தூரமா இருக்கின்றாரு. அப்ப பாரம்பரியம் முக்கியமா, இல்லை என்றால் ஆண்டவர் சொல்லி வைத்த வார்த்தைகள் முக்கியமா என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்த்துவிட்டு, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளிடத்துல எதை அவர் சொல்லுகிறார், எதை இன்றைக்கு நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார் என்பதை சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏழாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். பாரம்பரியமான காரியங்களை விடாமல், பாரம்பரியமான காரியங்களையே அதை எடுத்துக்கொண்டவர்களாய், அதுதான் சரி என்று செய்கிறவர்களாக, இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும் என்று தங்களுக்கே உரிய ஒரு பாரம்பரியத்திற்குள்ளாக, ஏனென்றால் என்னுடைய முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, அவர்களுக்கு அவளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க, அப்படியானால் அதுதான் சரி, அதுதான் பரிசுத்தம், அதுதான் நீதி, அதுதான் உண்மை, அதுதான் உத்தமம், இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அதை விட்டு சற்றும் என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று அந்த பாரம்பரியத்தை, அந்த ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஏசாயா முன்னமே சொல்லிட்டாரா, மாயக்காரர்களாகிய நீங்கள் என்று. அதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை மறைமுகமா சொல்றாரு. அவர்கள் தங்கள் உதடுகளினால கனம் பண்றாங்க, இருதயமோ தூரமா இருக்கிறது. அவர்கள் தான் மாயக்காரர்கள். அப்போ
இந்த இடத்துல இந்த காரியத்தை என் அப்பன் இயேசு கொண்டு வந்து இன்னொரு விஷயத்தை அவர்களுக்கு தெரியும்படி தெரியப்படுத்துகிறார். அது என்ன தெரியுங்களா? அங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 9ஆம் வசனத்துல. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை வியர்த்தமாக்கினது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வியர்த்தமாக்கினதுன்னா என்ன தெரியுங்களா? ரிஜெக்ட். They reject God's command. ஆங்கில வேதாகமத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. They reject God's command. They keep traditional. பாரம்பரியத்தை வைத்துக் கொண்டார்களாம். கர்த்தருடைய அங்க வார்த்தை சொல்லுது, தேவனுடைய கட்டளையை என்ன செஞ்சாங்களாம்? தள்ளி வச்சாங்க. அப்போ இந்த இடத்துல பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீங்க பாரம்பரியத்தை நீங்கள் கையில வச்சிருக்கிறீங்களே தவிர, நான் சொன்ன என்னுடைய கட்டளையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? விலைக்கு தூரமா வச்சுட்டீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவச்சனமே, சற்று நாம் இந்த வார்த்தைக்குள்ளாக உங்களை அப்படியே நம்முடைய இருதயத்தை அப்படியே அதுக்குள்ள கொண்டு போவோமானால், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறதை நாம் முழுமையமாய் நமக்குள்ளாக அதை எடுத்துக்கொண்டு சமாதானத்தோடு போக முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் அப்பன் இயேசு இந்த பூமியிலே வந்த பிறகு அவர் வளர்ந்து பிதாவுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்த உடனே அவருடைய உபதேசங்கள், நீங்கள் நன்றாய் நீங்கள் சுவிசேஷங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவருடைய உபதேசங்கள், அவருடைய போதனை, அவருடைய பிரசங்கம் முற்றும் பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக சொல்லப்பட்டவைகள் எல்லாம் சற்று மாறாக இருக்கும். அப்ப அது நமக்கு இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை, அது நமக்கு நிழல். ஏனென்றால் அது இருந்தாதான் நமக்குள்ளே ஒரு பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். பழைய ஏற்பாடு மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படலைன்னா, மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லப்படலைன்னா, இன்றைக்கு துணிகரமான பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கும். அதை தடுக்க தான் நிழலாக நமக்கு பழைய ஏற்பாட்டை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை படிக்க 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 அன்றைக்கு பிதா சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படியாய் நடக்க வேண்டும் என்பவைகள் எல்லாம் அவர்களுக்கு சொன்னதை கை கொண்டு போகும்போது உள்ள ஆசீர்வாதம் என்ன, அதை கை கொள்ளாமல் போகும்போது அவர்களுக்கு உண்டாகிற சாபம் என்ன என்பதை பழைய ஏற்பாடு நமக்கு விலக்கி காண்பிக்கிறதுனால தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற திருச்சபை அவைகளை நாம் பார்க்கும்போது எப்பொழுதும் ஆண்டவருக்குரிய அந்த ஒரு பயம் எப்பொழுதும் உண்டாகி இருக்கும். அது நமக்கு தேவை. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ வேண்டிய, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பாரம்பரியம் கிடையாது. God's command. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை கர்த்தருடைய ஜனம் எடுத்துக்கொள்வார்களானால் அவர்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும்.
அவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளாக அவர்கள் போவதை அவர்கள் உணர முடியும். அப்ப தேவனுடைய கட்டளை இன்றைய கால திருச்சபைக்கு, இன்றைய கால சபை விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த கட்டளைகளை நாம் மிக கவனமாக நாம் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய நினைவிலே அவைகளை கொண்டு வர வேண்டும். Each and every believer, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தேவனுடைய கட்டளையை தங்களுடைய இருதயத்திலும் தங்களுடைய சிந்தனையிலும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிறவர்களாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் எந்திரிச்ச உடனே எப்படி நம்மையும் அறியாமல் எந்திரிச்சா உடனே பிரஷ் பண்ணணும் அப்படின்றது நமக்குள்ள ஒரு உணர்வு தூண்டுதோ, இந்த டைம் வந்துருச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு உணர்வு தூண்டுதோ, அது போல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கட்டளையை எடுத்துக்கொள்ள நம்முடைய உணர்வு தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தூண்டுகிறவர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் இந்த கால்வலை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனுடைய நடத்துதலின்படியாக போவார்கள். Only that people could be led by him. அவர்கள் தான் தேவனுடைய நடத்துதலின்படி போக முடியும். இங்கே இவர்கள் சீஷர்கள் என் அப்பன் இயேசுவோடு கூட இருந்தபடினாலே, என் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த உபதேசத்தின்படியாக அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தபடியினால் அவர்கள் வார்த்தையை தான் பார்த்து கொண்டு வந்தார்களே தவிர பாரம்பரியத்தை பார்க்கவில்லை. ஆனால் வேத பாரகரும் பரிசேயரும் அப்படி அல்ல, அவரோடு கூட தான் போனாங்க. அவர் போன இடமெல்லாம் போனாங்க, அவர் உட்கார்கிற இடமெல்லாம் உட்கார்ந்தாங்க, அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டாங்க. ஆனால் வார்த்தையை எடுத்துக்கொள்ளல, அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை மாத்திரமே பிடித்து கொண்டு போனார்கள். தேவச்சனமே, இந்த நாட்கள் நாம் பாரம்பரியத்தை அல்ல, தேவனுடைய கட்டளையை எடுத்துக்கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த நாட்களில் பாரம்பரியம் என்று சொல்லும்போது, இங்கே அக்காலங்களில் இவர்கள் செய்த காரியங்களை இங்கே ஒரு லிஸ்ட் ஆண்டவர் போடுறாரு. இதெல்லாம் இன்றைக்கு நம்ம பாரம்பரியமா நம்ம செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் பாரம்பரியமாக விட முடியாதபடிக்கு, இப்படிதான், இதுதான் சரி, இதை விட்டு சற்றும் நான் விலக மாட்டேன். நான் கற்றுக்கொண்டு வந்து என்னோட முன்னர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அவர்களுக்கு முன்னதாக அவர்கள் அதை பின்பற்றி வந்தது, இது எல்லாம் பார்த்த நான் இதை விட்டு விலக மாட்டேன். இதுதான் சரி. இன்றைக்கு இந்த கால சூழ்நிலை மாற, இந்த வேளையிலே நான் அதை செய்ய மாட்டேன். இப்படிதான் இன்றைக்கு பாரம்பரியத்தை விட முடியாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையில, இன்னும் சொல்ல வேண்டுமானால், ரட்சிக்கப்பட்ட போது, ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எதை நாம் பார்த்து எது சரி என்று நாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோமோ, சற்று நாம் கவனிக்க வேண்டிய காரியம். அது பாரம்பரியமான ஒன்றாய், அது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி அதை நாம் இன்றைக்கு பிடித்து போய்கொண்டிருப்போமானால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்று நமக்கு முன்னாக வைக்கிறார். பாரம்பரியம் முக்கியம் அல்ல, தேவனுடைய கட்டளையே முக்கியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு பாரம்பரியத்தை பெரிதாக பார்க்கிற கர்த்தருடைய மக்கள், விசுவாசிகள் தேவனுடைய கட்டளையை அப்படி பார்ப்பதில்லை. பாரம்பரியத்திற்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் தேவனுடைய கட்டளைக்கு கொடுப்பது கிடையாது.
தேவச்சனமே, இன்றைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தேவனுடைய நடத்துதலின்படியாக போக இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாக மாற்ற வேண்டும். ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ள ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி. பிகாஸ் he blessed, அவர் ஆசீர்வதிச்சிட்டார். he blessed his people, அவருடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் அனுபவிக்க முடியும்? It's very simple. If you follow, if you hold the word of God, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்றால், கர்த்தருடைய கட்டளை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்றால், அங்கே அவர்களை கர்த்தருடைய நடத்துதல் அவர்களை நடத்தி செல்லும். அந்த நடத்தும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானாய் அவர்களுக்கு பின்னாக வரும். அதை நாம் சங்கீதம் 23 கடைசி வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். That we are read in the Psalms 23 verse 6. வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். Goodness and mercy will follow me. Goodness and mercy என்னங்க? It's a blessing one. நன்மையும் கிருபையும் என்ன? அது ஆசீர்வாதம். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பின்னாக ஆசீர்வாதம் போகுமா? வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், எனக்கு முன் செல்லும் என்று சொல்ல, என்னை தொடரும். நான் முன்னே போவேன், எனக்கு பின்னாடி ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். ஆசீர்வாதத்திற்காக போராடணும் அப்படின்றது இல்லை, ஆசீர்வாதத்திற்காக போய் இடிச்சுக்கணும் அப்படின்றது இல்லை. If you lead by Holy Spirit, if you lead by our God, நம்முடைய ஆண்டவர் இல்லாவிட்டால் நம்முடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி நீங்க இருப்பீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னாக வந்துகிட்டே இருக்கும். Why? Because you know என்ன தெரியுங்களா? ஏன்னா நடத்துகிறவர் முன்னாடி போறாரு, அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவர் நடத்தும் போது அந்த நடத்துதலே நீங்க போகும்போது பின்னாக அவர் கட்டளிட்டிருக்கிற அந்த நன்மையும் கிருபையும் உங்களுக்கு பின்னே வரும். எத்தனை பேர் அதை ஆமென் என்று சொல்றீங்க? இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போ இன்றைக்கு இந்த காலங்கள் விசுவாசிகளாக்கி நாம் அறிந்து தெரிந்து இந்த நாட்களை நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது என்னன்னா, I am should be lead by my God. இன்றைக்கு நாம் எடுத்து போக வேண்டியது என்ன அப்படின்னா, நான் என் ஆண்டவருடைய நடத்துதலின்படி நான் போவேன் என்பதை தான் இன்றைக்கு நாம் எடுத்துட்டு இங்கிருந்து போகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கட்டளை நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் பார்க்கும்போது அந்த கட்டளைக்கு பின்னாக முடிவு எங்கும் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்கிறீங்களா? அதுதான் சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய. இப்போ உன்னதமானவருடைய மறைவு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல வர என்ன அர்த்தம், என்ன பொருள்? ஒருவன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசி தேவனுடைய மறைவுக்குள்ளாக அவருடைய நடத்துதலுக்குள்ளாக வந்தா உன்னதமானவருடைய நிழல் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நடத்துதலை விட்டு விலகி
பாரம்பரியமாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகிற சில காரியங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய நிழல் நமக்கு இல்லாம நிழல் விலகி போகிறத அநேகரோட வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கைகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஏன் அது மாறாமல் அவருடைய வாழ்க்கையில அது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னா, நிழல், உன்னதமானவருடைய நிழல் கொஞ்சம் அவங்களை விட்டு அப்படி விலகி என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல அவர்கள் தேவனுடைய கட்டளையை விட்டு they reject God's command, they keep tradition. தேவச்சனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு அனுபவத்திற்குள் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ட்ரெடிஷனல், பாரம்பரியமான காரியங்கள், இன்றைக்கு நிறைய செய்திகள் நான் பார்க்கிறேன், யூடியூப்ல நிறைய செய்திகள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தயவாய் சபைக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னா பெட்டர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வேதத்தை மாத்திரம் நீங்க வாசிச்சீங்கனாலே பரலோகம் போயிடலாம். இன்றைக்கு யூடியூப்ல வருகிற அநேக பிரசங்கங்கள் நமக்கு நல்லது போல நம்முடைய கண்களுக்கு முன்னாக, நம்முடைய செவிகளுக்கு நேராக வருகிறது. ஆனால் அவைகள் எல்லாம் வேதத்தின் இன்னொரு பகுதியாக, வேத புரட்டலாக காணப்படுகிறது. ஆகவே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Better just read the word of God. அதற்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சு பாருங்க. யூடியூப்ல மற்றவருடைய இல்லாவிட்டால் மற்ற காரியங்கள் நாம் பார்க்கிற அந்த நேரம் வேதத்தை வாசிச்சு பாருங்க. இட்ஸ் டேக்ஸ் டு கேட் ஆஃப் ஹெவன், பரலோக வாசலுக்கு அது கொண்டு போய் உங்களை நிறுத்திடும். தேவச்சனமே, இவை எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். wherever you are, எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், are you coming out, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும், are you in the work place, நீங்கள் வேலை இடத்துல இருந்தாலும், are you in travel, நீங்கள் பிரயாணத்தில் இருந்தாலும், one thing remember, that you lead by Holy Spirit. வீட்டில் இருந்தாலும், வீட்டை விட்டு வெளியே வந்தாலும், வேலை இடத்துல இருந்தாலும், பிரயாணப்பட்டாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக நீங்கள் எப்பொழுதும் இருக்க இந்த நாட்களில் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த அனுபவத்திற்குள்ளே வந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய நடத்துதல் இருக்கிற வரைக்கும், அந்த நடத்துதலில் நீங்க போகிற வரைக்கும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்றீங்க? எப்போ நம்ம அவருடைய நடத்துதல் நம்ம அப்படி சற்று ட்ராக் விலகிட்டாலும், நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு எதிர்மாறாக நடக்கிற எந்த ஒரு காரியங்களும் நமக்கு நடக்கும்போது நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கலாம். நம்மளே அதற்கு ஒரு ரிசல்ட் போட்டுக்கலாம். நான் எங்கேயோ ஐ மிஸ்ட் காட்ஸ் லீவ், எங்கேயோ கர்த்தருடைய நடத்துதலை நான் அங்கே விட்டுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு அந்த அந்த நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீங்க. தேவச்சனமே, கடைசி காலம் இன்றைக்கு எவனை விழுங்கலாமோ, எவனை வில்ல தள்ளலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல், இன்னொரு பக்கம் சொல்லணும்னா பிசாசானவன் மிக தந்திரமாய்
இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களை விலை செய்து கொண்டே இருக்கிறான். நமக்கு நல்லவைகளை போல நமக்கு முன்னாக அதை காண்பித்து நம்மளை விலை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பார்க்கும்போது ஆமா இது நல்லா தானே இருக்கு, ஆமா இது கரெக்டு தானே, ஆமா இது சரி தானே, ஆமா பார்க்கும்போது ஆமா கரெக்ட், எல்லாமே நமக்கு ஆம் சரி என்று நினைக்கும்படி சொல்லும்படி இருக்கும். ஆனால் அதற்கு பின்னாக ஒரு காரியம் நம்மையும் அறியாமல் அது நம்மளை விலை செய்கிறதற்கு ஏதுவான உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான காரணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயமும் கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளாக நீங்கள் போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சரியாய் அவர் நடத்துவார். He will teach you in a right way. எந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக தோன்றினாலும் கேட்க செய்தாலும் அதன் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளாக ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்குமானால் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அந்த இடத்துல அவர் மத்தியஸ்தராக இடைப்படுவார். ஆவியானவருடைய வேலையை என்ன தெரியுங்களா? அவர் நமக்குள்ளாக இருந்துகிட்டு அவர் செய்யற ஒரு பெரிய வேலை. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுங்களா? நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். அநேக நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்றோம், என்ன கேட்கிறோம், என்ன பார்க்கிறோம், அது நாம் சில நேரங்கள் அறியாதவர்களாக எல்லாவற்றுக்குமே நாம் நம்முடைய மாம்சத்துல நாம் போகும்போது சரியாயிருந்தா பரிசுத்தாவியானவர் பார்க்கிறவர் அதை அனுமதிப்பார். இல்லை என்றால் அந்த நேரம் உள்ளே அவர் நடுவாக தடுக்க வருவார், இன்டர்ஃபியர் ஆவார். சொல்லணும்னா அதுதான் சரியான வேர்ட், இன்டர்ஃபியர் ஆவார், நடுவில் உள்ள நுழைவார். ஆவியானவருடைய நடத்துதல், அவருடைய வேலை, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்கும்போது ஒரு நேரம் ஏதோ ஒரு விஷயத்துல நாம் நம்மை மாற்றும் போது, நம்மளை மாற்றிக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அங்கே அவர் உள்ளே நுழைந்து அவர் பர்மிஷன் கேட்க மாட்டாரு. உங்ககிட்ட இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பேசிட்டுமான்னு கேட்க மாட்டாரு. டைரக்டா உள்ள நுழைஞ்சு மகனே மகளே என்று அவர் உங்களை சரியாய் நடத்துவார். இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நடத்துகிற வேதம். அப்படி ஒரு அனுபவத்துல இந்த நாட்கள்ல நாம் போயிருக்கிறோமா, அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தேவச்சனமே, கடைசி காலத்துல நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டாம், கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டாம். மனுஷனுடைய சத்தம் அல்ல, மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தத்திற்கு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேத பாதகர் பரிசேயர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆதி காலம் முதல் மோசேயின் நியாயப்பிரமாணம், மோசே என்ற ஒரு மனுஷன் சொன்ன ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை ஏன் உம்முடைய சிஷ்யர்கள் கை கொள்ளவில்லை? ஏன் பாரம்பரியத்தை மீறினாங்க? தேவச்சனமே, இந்த நாட்கள் மனுஷனுடைய சத்தம் அல்ல, இந்த நாட்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலத்தில் நீங்கள் நானும் நிற்கிறோம். இன்றைக்கு நாம் சுகமாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க, ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற இந்த நாட்களை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆக தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் இந்த நாட்களில் நாம் வருவோமானா தேவனுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார், குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட அவர் விரும்புகிறார், குடும்பத்தில் ஒரு சேமத்தை கட்டளையிட கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம்,
அவருடைய ஏக்கமெல்லாம் என் மகன் என் மகளை நான் எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னோட ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவள் கிரியை செய்து அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் பாத்திரமாய் இருக்கிறோமா? அவருடைய ஏக்கத்திற்கும் அவருடைய வாஞ்சைக்கும் அவருடைய பிரியத்திற்கும் நாம் பாத்திரங்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு பாத்திரவான்களாக மாற கர்த்தருடைய ஆவியானவர் முன்வைக்கிற ஒரே வார்த்தை, தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக வாங்க. லெட்ஸ் கம் இன் ஹிஸ் வே. அவருடைய நடத்துதலுக்குள்ள வாங்க. டோன்ட் ஷேக். வாழ்க்கையில ஒரு தடுமாற்றத்திற்குள்ளே போயிடாதீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி காலத்துல நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்கக்கூடாத ஒரு காலங்களுக்குள்ளே நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் இந்த நாட்களிலே நயவசனைப்போடு நயவஞ்சகத்தோடு இந்த நாட்களில் உலகம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அது பக்கமாக திருப்பி கொண்டிருக்கிறது, தன் பக்கமாக திருப்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை நல்லது என்று நாம் எடுத்துக்கொள்ள போகிறோமா? இல்லை என்றால் அப்படிப்பட்ட உலகத்துல நம்மளை வைத்து அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரங்களாக மனவட்டியாக வைத்திருக்கிறவரை அவருடைய நடத்துதலுக்குள்ளாக போகும்படி நாம் தீர்மானிக்க போகிறோமா? Choice is yours. Choice is yours. தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரா? தேவ சொன்னமே, ஆராய்ந்து சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துதல் எப்பொழுதும் இருக்கும்படி உங்களே நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரா? Is it Holy Spirit leads me? என்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரா? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் போது அவரிடத்துல உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, என்னை நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க. அவர் நடத்த அந்த நாளை நம்ம முழுவதுமாக கொடுப்போமானால் தேவனுடைய கட்டளையை அந்த நாள் முழுவதும் நமக்குள்ளாக அது எப்பொழுதும் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, வாழ்க்கை கொஞ்ச காலம், வாழுகிற வாழ்க்கை கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக நாம் வாழுவோம். அவருக்காக வாழுவோம். உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், நீதியாய் அவருக்காக நாம் வாழுவோம். ஏன் நம்ம இந்த உலகத்துல மற்றவர்களை போல அல்லாமல் ஏன் நம்மளை அவர்களிடத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்தார்? ஏன் அவர்களைப் போல இல்லாமல் நம்மளை சற்று மாற்றி வித்தியாசமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார்? ஏன் அவர்கள் வர முடியாத ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்து அவர் உட்கார வைக்கிறார்? அவர்களால் பாட முடியாத ஒரு காரியத்துல நம்மளை பாடும்படி ஏன் கர்த்தர் நம்மளை வைத்தார்? அவர்களுக்கு துதிக்க முடியாத ஒரு காரியத்துல நம்மளை கர்த்தர் துதிக்கும்படி ஏன் கர்த்தர் இங்க வைத்தார்? அவர்களால் கேட்க முடியாத அவருடைய சத்தத்தை ஏன் நம்மை அவருடைய சத்தத்தை கேட்கும்படி வைத்தார்? இதை நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு சிந்திச்சோம்னா அவருடைய நடத்துதலுக்குள்ளாக நம்மளை பூரணமாய் விட்டு கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு அதற்கு நம்ம யோசிக்க இடம் கொடுக்காம போகிறதுனால தான் இன்றைக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இல்லை, நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை இன்னொன்று நித்தியத்திலே வாழும்படி அவரோடு கூட வாழும்படியான அந்த வாழ்க்கைக்கு தான் இன்றைக்கு அவர் உலகத்திற்கு
முன்னாக்க உங்களை அவர் பிரித்தெடுத்து அவருடைய ஜனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் அவருடைய நடத்துதலுக்குள்ளாக நீங்கள் போக உங்களை முயற்சி எடுங்க. ஒருவேளை நீங்க கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே நீங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களோடு இருந்து சரியாய் தொடர்ந்து அவர் நடத்துவார். இன்றைக்கு அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் போய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களின் நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பெற்று குறைவில்லாத ஒரு வாழ்க்கையிலே பூரண சமாதானத்தோடு சம்பூர்ணமாக நாம் திருப்தி அடைந்து நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானுடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லோரும் இருக்கிற இடத்துல நாம் நிற்கிற இந்த ஒரு தருணம் ஜஸ்ட் ரியலைஸ் அவர் செல்ஃப், நம்மையே ஒரு வினாடி ஆராய்ந்து பார்ப்போம். நான் கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளாக நான் இருக்கிறேனா? கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளாக நான் போய்கிட்டு இருக்கிறேனா? நடந்துகிட்டு இருக்கிறேனா? Is it I live? Is it I walk? அவருடைய நடத்துதலுக்குள்ளாக நான் ஜீவிக்கிறேனா? நடக்கிறேனா? சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு உலகம் நமக்கு நேராக நம்மை சுற்றிலும் பலதையும் கொண்டு வர்றோம். பாரம்பரியமான காரியங்களை சொல்லுகிற ஒரு காரியங்கள், பழைசெல்லாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர்றோம். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய கட்டளைக்கு நாம் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். Just give importance to God's word, not man's, people's word. கர்த்தர் நல்லவராய் நம் நடுவிலே இருக்கிறார். தேவனின் வார்த்தையை கேட்டு வாழ்பவன் எவனோ பாக்கியவான். தேவனின் வார்த்தையை கேட்டு வாழ்பவன் எவனோ பாக்கியவான். பாக்கியவான், 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 பாக்கியவான். தேவனின் வார்த்தையை வாழ்பவன் எவனோ பாக்கியவான். தேவனின் வார்த்தையை கேட்டு வாழ்பவன் எவனோ பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி நம்முடைய ராஜ்யத்திற்கு அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற அவருடைய சொந்த ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு நீங்கள் கடந்து போகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கரங்களை நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேளையில நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நிறைவாய் நீர் அசைவாடினதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் உள்ளாவி உம்முடைய வார்த்தை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் தொடர்ந்து நீர் அவர்களோடு கூட இருந்து நீர் நடத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து, அவள் குடும்பத்தோடு கூட இருந்து, அவளுடைய வேலையில இருந்து கர்த்தனை தொடர்ந்து நீர் அவர்களை நடத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுனைக்கமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise the Lord. Praise the Lord.